தன்னை பொறுத்து மட்டும், அதாவது அவர் அரசியல் முடிவில்லை, இன்னும் முடியல ஒன்று. இரண்டாவது, முழுமையாக எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு முழுமையாக ஒன்றும் ஒப்படைக்கல அவர். அது ஒரு மெசேஜ். ஆச்சா, இனிமே உதயநிதி காலம், இனிமே உதயநிதி காலத்தில் திமுக எப்படி தான் தலை தூக்கி நிற்க போகுதுன்னு கேள்விகள் வருது, இல்லை சந்தேகம் வருது. சிஎம் விஜய் பலமுறை சுட்டி காட்டினார் தட் திமுகவோட தலைவர், பெரிய தலைவர் ஸ்டாலினே தோத்துட்டாரு, மக்கள் அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த அவையில கூட அவர் வர முடியல, எதிர்கட்சி தலைவரை கூட ஆக முடியல அப்படின்னு அவர் சுட்டி காட்டும் பொழுது, அப்போ சரி நம்மள அது ஒரு விதமாக பொலிட்டிக்கலா ஒரு இது மாதிரி இருக்குது, இல்ல ஒரு செட்பேக் தானே. மக்களோட இதை மனநிலையை மாற்றுவதற்காக இவ்வளவு மோசமா போச்சா இப்போ ஏன்னா பாருங்க, கேடர்லயும் ரொம்ப டவுனா இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு, தன்னோட எதிர்கால அரசியலை பத்தி சொல்றாரு. அப்பதான் மக்களுக்கு புரியும் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்படுறாரு, விஜய் முதல்வராக எப்படி செயல்படுறாரு. திருப்பி விஜய் வர்சஸ் ஸ்டாலின், ஏன்னா விஜய் வர்சஸ் உதயநிதி அது சரியில்லை. போன தேர்தலில் தோத்த காரணமே இதுன்னு ஒன்று நினைக்கிறாங்க திமுக தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள். இது ஒரு காரணம். இதை மாத்திர மாதிரி ஒரு டைமென்ஷன் தான். ஆனா அதே நேரத்தில் ஸ்டாலின் இடைக்கால தேர்தல் நிற்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனால எல்லாரும் விஜய் அரசு தயாராக வேண்டியது என்னன்னா, திமுக தொண்டர்கள், திமுக தலைவர்கள் அடுத்தது ஸ்ட்ரீட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, கட்டாயம் பண்ண போறாங்க. அதுக்கும் அரசு தயாராகணும், டிவிகேவும் தயாராகணும், தமிழ் வெற்றி கட்சி கழகமும் தன் தொண்டர்களை, தன் தலைவர்களை தயார் பண்ணணும். இந்த இடைக்கால தேர்தல் தள்ளி போயிட்டே இருக்கு. அந்த இடைக்கால தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா உனக்கு கிளியரா தெரிஞ்சு போயிருக்கு. திமுகவுக்கு பாருங்க போராட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது. எதிர்நீச்சல் ரொம்ப போடணும், ரொம்ப தூரம் போடணும். எதிர்நீச்சல் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா பப்ளிக் மைண்டில் பாருங்க, இன்னைக்கு தேதியில் இந்த பருந்தூர் விமான நிலையம் இது கொடுக்க பாருங்க, அங்கே இருக்கிற விவசாயிகள், அங்கே இருக்கிற மக்களை வரவேற்பாங்க. அந்த ஃபீட்பேக் வாங்கிட்டு தான் அவர் முடிவெடுத்திருக்காரு. வருத்தப்படுவது யாரு? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸு, திமுக இருக்கட்டும், அதிமுக தலைவர்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட லாயலிஸ்ட்டு, அவங்க சப்போர்ட்டர் யார் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க வருத்தப்படுறாங்க. மக்கள் வருத்தப்பட மாட்டாங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் வழக்கு ஒன்று தொடுத்திருக்காங்க. அதாவது குளத்தூர் தொகுதியில நான் தோல்வி அடைந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அங்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல கோளாறு நடந்திருக்கிறது, அதனால நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணனேன். அங்கு வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் VS பாபுவுடைய வெற்றியை தோல்வி அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் போயிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு இப்ப 3.5 மாத காலம் கடந்த பிறகு, தாவேகா ஆட்சிக்கு 3.5 மாத காலம் கடந்த பிறகு திடீர்னு ஹைகோர்ட் போறாங்க அப்படின்னா இது என்ன காரணம் சார்? என்ன பின்னணி சார்? நீங்க 6 மாசம் டைம் இருக்குது. ஒரு தேர்தல் முடிவு வந்த பிறகு 6 மாத காலகட்டத்துக்குள்ள நீங்க எலெக்ஷன் பெட்டிஷன் சொல்லுவாங்க, இதை நீங்க போடலாம். அந்த 6 மாச காலம் அந்த இடத்துல இருக்கிற இவிஎம் இது, அந்த ஓட்டு எண்ணிக்கை டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் எல்லாமே சீல்டு. அது இருக்குது, 6 மாசத்துக்குள்ள போடணும். அவர் போட வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இப்ப சிஎம் விஜய் பலமுறை சுட்டி காட்டினார் தட் திமுகவோட தலைவர், பெரிய தலைவர் ஸ்டாலினே தோத்துட்டாரு, மக்கள் அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த அவையில கூட அவர் வர முடியல, எதிர்கட்சி தலைவரை கூட ஆக முடியல அப்படின்னு அவர் சுட்டி காட்டும் பொழுது, அப்போ சரி நம்மள அது ஒரு விதமாக பொலிட்டிக்கலா ஒரு இது மாதிரி இருக்குது, இல்லை ஒரு செட்பேக் தானே. அதுக்கு மக்களோட இதை மனநிலையை மாற்றுவதற்காக இவ்வளவு மோசமா போச்சா இப்போ ஏன்னா இப்போ பாருங்க, கேடர்லயும் ரொம்ப டவுனா இருக்குது. திமுக ஒர்க்கர்ஸ் கேடர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க பல மாற்றங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது மாவட்டங்கள்லாம் அதிக விரிவுபடுத்தி, புது மாவட்ட செயலாளர்கள், அவர்களுக்கு ஒரு வயசு லிமிட் வேற, அப்புறம் 70க்கு மேல அப்புறம் யாருக்கும் பதவி கிடையாது, இதெல்லாம் பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது திமுக ஒரு விதமா உடங்கி போயிடுத்துங்கிறத திருப்பியும் எப்படி மலர் வளர்ச்சி கொண்ட ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னை பொறுத்து மட்டும், அதாவது அவர் அரசியல் முடிவில்லை, இன்னும் முடியல ஒன்று. இரண்டாவது, முழுமையாக எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு முழுமையா ஒன்றும் ஒப்படைக்கல அவர். அது ஒரு மெசேஜ். இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு அது ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, நான் அரசியல் இருக்க எங்கேயும் போல, அதனால தான் சேலஞ்ச் பண்றேன் கேடருக்கு சொல்றாங்க. இந்த கேடர்ல என்னன்னா, ஆச்சா இனிமே உதயநிதி காலம், இனிமே உதயநிதி காலத்துல திமுக எப்படி தான் தலை தூக்கி நிற்க போகுதுன்னு கேள்விகள் வருது, இல்லை சந்தேகம் வருது. அவர் ஸ்டாலின் ஐயா மாதிரி இவருக்கு அந்த இது இருக்குதா, இவரால் மேனேஜ் பண்ண முடியுமா? இவர் இளைஞர், he is young in age.
பட் இவ்வளோ கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இதெல்லாம் தாக்கு எப்படி இப்போ இதை விஜய்க்கு இருக்கிற இப்போ ஒரு இது பார்த்தீங்கன்னா அவர் இப்போ விஜயோட ஆட்சி டே பை டே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் வந்துட்டு தான் இருக்கு. ஒன்றும் வலிமை பெருகிதான் போகுது, ஒன்றும் குறையல. இந்த இடைக்கால தேர்தல் தள்ளி போயிட்டே இருக்கு. அந்த இடைக்கால தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்று கிளியராக தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த எலெக்ஷனை பெட்டிஷன் போட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த தேர்தலை ஒத்துக்கல, என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கவில்லை. இது ஆனா இந்த வழக்கு தொடருங்க, இதுல 2 வருஷம் போகும். இந்த வழக்கு உடனே நாளைக்கு தீர்ப்பு வராது. இப்போ பெட்டிஷன் போட்டீங்க, ஒரு ஜட்ஜி ஹியரிங் பண்ணுவாரு, 2 தரப்புலேருந்து இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் தரப்புலேருந்தும் அவங்களும் தங்களோட இதெல்லாம் கொடுப்பாங்க, அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன்றும் கோளாறு ஏற்படலை, இது கரெக்ட் தான், இதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ இந்த விவகாரம், இந்த தேர்தல் தோல்வியை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போவதன் மூலமாக இப்போ எதிரில் இருக்கக்கூடியவங்க இது குறித்து விமர்சனங்களை முன்வைப்பதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கட்டாயமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. தன்னோட எதிர்கால அரசியலை பத்தி சொல்றாரு. ஏன்னா பாருங்க, நடுவில் ஒரு ஒரு இது ஏறிம்பித்து, ஒரு கோஷம், அவர் இந்த இடைக்கால தேர்தலில் போட்டியிடணும், அது பெரம்பூரா இருக்கட்டும் இல்ல வேற எந்த இடமா இருக்கட்டும் பண்ணட்டும், ஏதாவது திருச்சி சைட்ல எந்த சைட்ல இருந்தாலும் சரி நீங்க நில்லுங்க. அப்புறம் அதாவது திமுக கழக தரப்பிலேருந்து பல தலைவர்கள் நிர்வாகிகள் சொன்னது இதுதான், நீங்க திருப்பி இந்த அவைக்குள்ளே எதிர்கட்சி தலைவரா வரணும், அப்பதான் மக்களுக்கு புரியும் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா எப்படி செயல்படுறாரு, விஜய் முதல்வரா எப்படி செயல்படுறாரு. திருப்பி விஜய் வர்சஸ் ஸ்டாலின், ஏன்னா விஜய் வர்சஸ் உதயநிதி அது சரியில்லை. போன தேர்தலில் தோத்த காரணமே இதுன்னு ஒன்று நினைக்கிறாங்க திமுக தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள். இது ஒரு காரணம். இதை மாத்திர மாதிரி ஒரு டைமென்ஷன் தான் அது. ஆனா அதே நேரத்தில் ஸ்டாலின் இடைக்கால தேர்தல் நிற்கிறதுக்கு தயாரா இல்லை. சரி, இப்போ சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் 4ஆம் தேதி கூடியதுல இருந்தே திமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான போக்குல தான் சட்டமன்றத்தில் செயல்பட்டு இருந்தாங்க. பேசக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு ஆக்ரோஷமான நிலையில எடுத்துட்டு போகாமல் ஒரு அமைதியான போக்குல தான் போய்கிட்டு இருந்தாங்க. திமுகவுடைய செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ரோஷமான வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா நேற்று சட்டமன்றத்தில் கூட KN நேரு அவர்களுக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையில கடுமையான ஒரு மோதல் நடைபெற்றது. மோதலை பொறுத்த வரைக்கும் எங்க தயவுல தான் நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, விசிக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை நாங்க தான் வெற்றி பெற வச்சோம், அந்த கட்சிகளின் தயவுல தான் நீங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கீங்க, முதல்ல எங்க தயவுல ஆட்சி நடத்துவதை புட்டுப்புள்ளி வைங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நீங்க வெற்றி பெற்றதே இந்த விசிக கம்யூனிஸ்டுடைய வாக்களை வச்சுதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, இல்லைன்னா உங்களால ஒரு 10 தொகுதிகளில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிற விவாதங்கள், கடுமையான மோதல்கள் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்துல என்ன சார் நடந்திருக்கு? செயற்குழு கூட்டத்தில் ஒன்று கிளியரா வருது, இவங்க எடுத்த முடிவுகள், அவர்கள் அறிவித்த முடிவுகள் ஒன்று, உள்ளெடுத்த முடிவு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இது மாதிரி டவுன் ஆயிட்டோம்னு காமிக்க கூடாது. டவுன் ஆயிட்டோம் ஆனா அதை காமிக்க கூடாது. ஏன்னா நம்ம தலைவர்களே டவுனா இருந்தாங்கன்னா தொண்டர்கள் அப்புறம் டவுன் ஆயிடுவாங்க. இதை தவிர்த்துங்க, அவங்களுக்கு என்ன பயமா இருக்குதுன்னா, இந்த போக்கு போயிட்டே இருந்து வச்சுக்க, இடைக்கால தேர்தலும் நடந்துருச்சு, அந்த இடைக்கால தேர்தலில் திமுகவால் ஒன்றும் பெரிய சாதிக்க முடியல வச்சுக்கோங்க. அப்ப திமுக கேடருக்குள்ள, திமுக தலைவர்களுக்குள்ளே, இப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவங்க மாவட்ட செயலாளர்கள் லெவல்லே பாருங்க, அவங்கெல்லாம் நகர ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த இடத்துல நமக்கு இப்ப அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தல் இப்ப டிசம்பர்ல வருதோ ஜனவரியில் வருதோ எப்போ வருதோ வச்சுப்போம். அப்ப அதுக்கு முன்பாக நாம திமுக ஒன்றும் இது ஒரு தேர்தல் தான் தோல்வி அடைந்து விட்டதே ஒழிய அதுக்கு ஒன்றும் வேற ஒன்றும் ஏற்படல. இந்த மாதிரி பல முறை தோத்துருக்கோம், பல முறை ஜெயிச்சிருக்கோம், மீண்டும் நம்ம வந்துருவோம். அதுக்காக தான் இந்த ஒரு புது, நீங்க கூறுவது போல ஒரு அக்ரஸிவ் போஸ்டர் பாக்குறீங்க, ஒரு அக்ரஸிவா இது பாருங்க. இது இன்னும் ஒரு 6 மாத காலத்து பிறகு தெருவிலையும் பார்க்கலாம், நீங்க ஸ்ட்ரீட் ஃபைட்டும் பார்க்கலாம். இப்ப எப்படி ராகுல் காந்தி தெருவில் இறங்கி இங்க போறது அங்க போறது இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா ராகுல் காந்திக்கு என்ன தோணுது, பார்லிமெண்ட்ல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி திமுக தலைவர்கள் உதயநிதி உள்பட தமிழ்நாடு சட்டசபையில ஒண்ணு பேசி விவாதி ஒண்ணு சாதிக்க முடியாது. சோ அதனால எல்லாரும் விஜய் அரசு தயாராக வேண்டியது என்னன்னா, திமுக தொண்டர்கள், திமுக தலைவர்கள் அடுத்தது ஸ்ட்ரீட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, கட்டாயம் பண்ண போறாங்க. அதுக்கும் அரசு தயாராகணும், டிவிகேவும் தயாராகணும், தமிழ் வெற்றி கட்சி கழகமும் தன் தொண்டர்களை, தன் தலைவர்களை தயார் பண்ணணும். இவங்களுக்கு என்ன தோணுது, இப்ப 6 மாசம் சும்மா இருந்தோம், இப்ப ஆச்சு 100 நாள் ஆயிடுச்சு, அடுத்த 100 நாளுக்கு பிறகு அதுக்கு இப்போ தயார் பண்ணி கரெக்டா அந்த நீங்க பார்ப்பீங்க 6 மாசம் ஆச்சு வச்சுக்கோங்க. இந்த உள்ளாட்சி வர நேரத்தில் கட்டாயமாக திமுக இன்னும் தீவிரமா இருக்கும், இன்னும் அக்ரஸிவா இருக்கும். ஏன்னா ஒரு அரசு
ஒரு இந்த பீரியட் தேன் நிலவு பீரியட் சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல இப்ப நீங்க சொன்னீங்கன்னா, ஆனா விஜயோட தேன் நிலவு ரொம்ப அதிகம் தொடரும் போல் தெரியுது. ஏன்னா அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் வரவேற்கப்படுறது. இந்த பருந்தூர் விமான நிலையம் இது கொடுக்க பாருங்க, அங்க இருக்கிற விவசாயிகள், அங்க இருக்கிற மக்களை வரவேற்பாங்க. அந்த ஃபீட்பேக் வாங்கிட்டு தான் அவர் முடிவு எடுத்திருக்காரு. வருத்தப்படுவது யாரு? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், திமுக இருக்கட்டும், அதிமுக தலைவர்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட லாயலிஸ்ட், அவங்க சப்போர்ட்டர்ஸ் யார் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க வருத்தப்படுறாங்க. மக்கள் வருத்தப்பட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் சேலஞ்ச் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. விஜய்க்கு எதிர்த்து நீங்க ஒரு போராட்டம் மீண்டும் ஒரு ஒரு பப்ளிக் லெவல்ல கொண்டு வரதுக்கு தயாராகிறார் திமுக. சார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இந்த செயற்குழு கூட்டத்துல வயதின் அடிப்படையில பதவிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சரியான முடிவு அப்படின்னு எடுக்கலாமா சார்? காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆக்டிவா செயல்பாட்டின் அடிப்படையில பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரியானதாக இருக்கும். இப்போ வயது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னா, இது கட்சியில இருக்கக்கூடிய சீனியர்கள் அடுத்த கட்டத்துக்கு வர இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி நிலவுவதற்கான ஒரு சூழல் உருவாகும்ல சார்? எப்படி சார் பாக்குறீங்க? கட்டாயமாக ஒரு அதிருப்தி இருக்கவே இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அவங்க வைக்கிற கருத்து என்னன்னா, யார் இதுவரையில் பொறுப்புல இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க எங்க தரப்புல சரிதான் பண்ணோம், ஆட்சியில சில கோளாறுகள் இருந்தது, ஆட்சியில இருந்த அமைச்சர்களோ எங்க பேச்ச கேட்கல, நீங்க எங்களை நீங்க சரி எங்களை நாத்திருங்க, நாங்களும் நாந்துடுறோம், அதுக்கு பிறகு யாரை வைக்க போறீங்க? இதனால எப்படி திமுக வளரும்? புது தலைவர்களுக்கு, புது இளம் முகங்களுக்கு, யங் ஃபேஸஸ்க்கு நீங்க சான்ஸ் கொடுக்கணும். அதே நேரத்தில் திமுக அரசு தோத்த காரணம் தொண்டர்களா தலைவர்களா? இந்த கேள்வி வருது இல்லைங்க. அப்புறம் இந்த கண்டிஷன்லாம் போடும்போதுங்க, அந்த கண்டிஷன் மேலேருந்து அப்ளை பண்ணணும்ல. நீங்க எந்த தலைவரை நீங்க ரிட்டையர் பண்ண முடியும்? அப்படி யாரை வச்சாலும் யாரை வைக்க போறீங்க? அவங்க குடும்பத்தினர் தான் வைக்க போறாங்க. இதனால இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை, எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மறுமலர்ச்சி மாற்றம் அப்படி இப்படின்னு அவங்க அவங்க பிள்ளைகள் தான் வர்றாங்களே வழி, புதுசாக யாரும் வர்றது கிடையாது. நான் கட்சி பெயர் சொல்ல விரும்பல. எல்லா கட்சியிலையும் புதுமுகம்னா அவங்க பிள்ளைகளே, வேற யார் வர்றாங்க? தொண்டர்களாக தான் இருக்கிறாங்க. இதனால ஒரு இது இருக்குதும். அதே நேரத்தில் பாருங்க, அடுத்த டெஸ்ட் வந்து உள்ளாட்சி தேர்தல். அண்ட் எப்போதுமே எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அந்த கட்சி தான் அதிகமாக பெருமளவு ஜெயிக்கும் உள்ளாட்சி தேர்தல். இது எப்போதுமே நடக்கிற ஒரு இதுதான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு பாருங்க போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதிர்நீச்சல் ரொம்ப போடணும், ரொம்ப தூரம் போடணும். எதிர்நீச்சல் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா பப்ளிக் மைண்டில் பாருங்க, இன்னைக்கு தேதியில் இப்போ இந்த அரசுக்கு இப்போ பாருங்க, இந்த அரசு வந்துருச்சு, இந்த அரசு வந்திருக்கு, இதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம், பல மாற்றங்கள் செய்கிறாங்க, பல முடிவுகள் எடுத்திருக்காங்க, இதுவரையில் நடைபெறாத சில விஷயங்கள்லாம் புது புது விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஆவாசம் கொடுக்கணும், இதுக்கு டைம் கொடுக்கணும், இது பார்க்கணும்னு மக்கள் காத்துட்டு இருக்காங்க, காத்துட்டு இருப்பாங்க. இதுல ஒன்றும் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு ஒரு ஒரு டேஞ்சர் வருது சிவா சார். என்னன்னா இப்ப 100 நாள் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முடிவதுக்குள்ளாக ஏதோ பெரிய சாதிச்சிட்ட மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க சில அமைச்சர்கள். அது டேஞ்சர். நீங்க இப்போதே விஜய் பிரதமர் எங்க பிரதமர்லாம் இப்ப நீங்க வந்து இப்போ 100 நாள் ஆயிருக்குங்க, மக்களிடம் போய் சொல்லுங்க என்னென்ன முடிவு எடுத்திருக்கீங்க. அப்புறம் திருப்பி திருப்பி விஜய் சார் என்ன சொல்றாரு, போங்க உங்க கான்ஸ்டிடுவன்சி போங்க, ஃபீட்பேக் வாங்குங்க, மக்களோட பிரச்சனை இது பண்ணுங்க, ஊழலுக்கு எதிர்த்து ஒரு கண்காணிப்பு வைங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லல, என்ன பிரதமர் சொல்லுன்னு சொல்றாரு. எப்போதுமே ஒரு ஒரு பர்சனாலிட்டி கல்ட் இருக்கு பாருங்க, எல்லா கட்சியிலையும் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வேற ஒன்று இதை பண்ணி அப்படியே போச்சுக்கலாம்னு பார்க்குறவங்க இருக்காங்க. இதுதான் டேஞ்சருங்க, பெரிய டேஞ்சர். நீங்க விஜய் சிஎம் நல்லா செயல்பட்டு ஒரு 3 ஆண்டு காலம் நீங்க லோக்சபா தேர்தல் வரும்போது, பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அப்ப பேசுங்க. இப்ப பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப பேசினீங்கன்னா என்ன ஆகும்னா, இது ஒரு இந்த பொருளாயிடும், இதை ஒரு ஜோக் மாதிரி போயிடுங்க. ஏன்னா இந்த நேரம் பாருங்க, நீங்க 100 நாள் பண்ணிட்டீங்க, இனிமே அடுத்த 100 நாள் நல்லா சாதிக்கணும். ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்லைங்க, ஏன்னா எப்ப வேணா ஸ்லிப் ஆயிடும். இந்த டேஞ்சர் விஜய் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அமைச்சர்களும் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம இதை சொன்னீங்கன்னா உங்க அலையன்ஸ்லயும் டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ராகுல் பிரதமர், இது காங்கிரஸ் தவக கூட்டணி, இப்ப சிஎம்ஆ வந்திருக்கார், 100 நாள் ஆயிருக்கு. ராகுல் இப்ப பிஎம்ஆ ரொம்ப வேகமா கிளம்பியிருக்கார், அடுத்த பிஎம் நான் தான் சொல்லி அவர் பெரு கிளம்பியிருக்கார். இந்த நேரத்தில் இதை நீங்க பண்ணீங்கன்னா இரிட்டேஷன் வரும். இதுக்கு லாபம் எதிர்கட்சிகளுக்கு போகும்.
அண்ட் அதே நேரத்தில் அமைச்சர்களோட இப்போ அவங்களோட முழு கவனம் என்ன கேட்டீங்கன்னா ஆட்சியில் இருக்கணும், அரசோட செயல்முறையில் இருக்கணும், மக்களுக்கு சேர வேண்டியது போய் சேர்றதான்னு பார்க்கணும். இதுதான் விஜய் விரும்புவார்னு நான் நினைக்கிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164